ஹலோ அண்ட் வணக்கம். யூசுவலாக இடியாப்பம்னு சத்தத்தை கொடுத்து விறுக்குன்னு ஓடிடுவார். அவரை இன்னைக்கு துரத்தி பிடிச்சி நைட்டுக்கு தேவையான இடியாப்பம் டின்னருக்கு வாங்கியாச்சு. இப்போ அதுக்கான கிரேவி ரெடி பண்ணலாமா? எங்கள் பாட்டி ஸ்டைலில் ஒரு வடை சட்டி சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன பீஸ் கல்பாசி இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 மூடி தேங்காய் துருவி சேர்த்துக்கலாம். 10 வரமிளகா, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம், அதுக்கப்புறமா 2 தக்காளி சின்னதாக நறுக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு பேஸ்ட்டாக டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த இலக்காலான் க்ளீன் பண்ணோம். இதை தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா பிழிஞ்சிக்கோங்க. நான் நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணிடும். அப்புறம் நீல வாக்கில் கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒரு வடை சட்டி சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சோம்பு கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதோட பச்சை வாசனை போகட்டும். இதில் நான் சிக்கன் போன்ஸும் சிக்கன் நெக் பீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டு வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இலக்காலானையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துட்டு உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு சிம்மில் குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான எங்கள் பாட்டி ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா கும்தாவாக இருக்கும்.